நண்பர்களே வணக்கம். எளிமையாக வாழும் கலை ஒரு ஆகச்சிறந்த கலை. ஒரு கல்யாணமே பண்றதா இருந்தாலும், 10,000 பேர கூப்பிட்டு கல்யாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 500 பேர கூப்பிட்டு சிறப்பா கல்யாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப 10,000 பேர் வந்தா தான் அது அருமையான கல்யாணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதேபோல ஒரு வீட்டுல வண்டி வண்டியா எல்லா பொருளையும் வாங்கி அடைச்சு வச்சா தான் அது ஒரு சிறப்பான வீடுன்னு ஏதாவது இருக்கா? தேவையான பொருள் மட்டும் அங்கங்க இருக்கும். வீடு நிறைவா ஒரு வெற்றிடம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது தானே ஒரு சிறப்பு. நண்பர்கள் 400 பேர் எனக்கு சோஷியல் மீடியால இருக்காங்கங்கிறத விட, உயிருக்குயிரான நண்பர்கள் 4 பேர் இருக்காங்கங்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 400 புஸ்தகத்த மேம்போக்கா படிக்கிறத விட, 4 புஸ்தகத்த படிச்சு அதனுடைய கருத்த உள்வாங்கி நடக்கிறது இனிமை இல்லையா? எல்லா விஷயம் உணவு, உடை, உறையுள் எல்லாத்துலயும் ஒரு எளிமைப்படுத்திக் கொண்டே சென்றால், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப குறையும்.